இன்னொரு சுவாரஸ்யமான நியூஸ் உங்களுக்காக. ஃபகத் ஃபாசில் வடிவேலு இணைஞ்சு மிரட்டுற மாரீசன் படத்தோட வெளியீடு குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கு. மாமன்னன்லே இவங்க காம்போ வேற லெவல் இருந்துச்சு. இயக்குனர் சுதீஷ் சங்கர் இயக்கத்துல உருவாகியிருக்க மாரீசனுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. இந்த நிலையில இந்த படம் வர்ற ஜூலைல ரிலீஸ் ஆகும்னு படக்குழு உற்சாகமா அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு தேன் குரலுக்கு சொந்தக்காரரான ஒரு பாடகியோட பர்த்டே. யாருன்னு உங்களுக்கு ஏதாவது கெஸிங் இருக்கா? தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம்னு பல மொழிகள்லயும் தன் குரலால மக்கள் மனங்களை கவர்ந்த சுஜாதா மோகனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ரஹ்மான் இசையில சுஜாதா பாடின புது வெள்ளை மழை பாட்டு இவரை புகழோட உச்சத்துக்கே கொண்டு போயிருச்சு. உன் சமையலறையில், பூ பூக்கும் ஓசை, நேற்று இல்லாத மாற்றம், என் வீட்டு தோட்டத்தில் பாடல்களுக்காக இவங்களுக்கு தமிழக அரசோட மாநில விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தேன் குரலுக்கு சொந்தக்காரரான சுஜாதாவுக்கு நாமளும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். இந்த நியூஸை விட்டா அப்புறம் என்ன கேப்பீங்க? ஈரோடுல வீரதீர சூரன் படத்தை ரசிகர்களோட பார்த்து ரசிச்சாரு விக்ரம். சீயான பார்த்ததும் ஃபேன்ஸ்லாம் பயங்கர உற்சாகமாயிட்டாங்க. ஜாலியா பூங்கொத்து கொடுத்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தாங்க. அவர்கிட்ட அவரோட இளமையோட ரகசியம் என்ன அப்படின்னு ஃபேன் கேட்ட கேள்விக்கு விக்ரம் சொன்ன பதில பாருங்க. உங்கள மாதிரி வயசாகாமயே இருக்குன்னா என்ன பண்றது? வயசானது நல்ல விஷயம். வயசானது நல்ல விஷயம். நீங்களும் ஒரு பிரதரும் வரும்போது அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கீங்க. என் பிரதரும் நானே பிரதரும் வரும்போது அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கும். என் சன்னு வயசாக இது வயசானது நல்ல விஷயம் தான். வேற உங்களுக்கு மட்டும் ஆக மாட்டேங்குது. அதான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். உங்ககிட்ட சொன்னா அப்புறம் எல்லாரும் பண்ணாங்க. கழுத பண்ண பிடிக்கும் சாட்டர்டே. ஆமா, அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. கழுதியை பிடிக்கிறது அது பால் கழுகுறது ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதை வந்து ஒரு வாரம் முழுக்க ட்ரை பண்ணீங்கன்னா சாட்டர்டே குடிச்சிட்டீங்கன்னா சூப்பரா. அப்ப கழுத பால் குடிச்சா நாமளும் விக்ரம் மாதிரியே யங்கா தெரிவோமோ?